கேம்பஸ்ல நான் கண்டியில படிச்சான். என் ரூம்மேட் என் பர்ஸ் அடிக்கிறத கண்டுபிடிச்சு என்ன சாதி என்ன கண்டுபிடிச்சவன். ஆனா அவங்கள்ட்ட F92ல வைஸ் பிரின்சிபலா இருக்கிறாங்க. மாவட்டம் பேர் வந்து இருக்காது. STN நாகரட்னம் சொல்லி தீண்டாமை ஒழிப்பு இயக்கத்துல நடத்துறது எங்கட மாமா STN நாகரட்னம் சின்னாத்துல. அவர் உங்களோட மாமாவா? அவற்ற பிள்ளைகள் கேஸ்டோ, லெனின், ஏஞ்சல், மார்க்ஸ் 4 பேர். ஓகே. மற்றது நாங்கள் மாவட்டத்துல 3ஆம் திருவிழா செய்யறாங்க. நாங்கள் இந்த தீண்டாமை ஒழிப்பு நாங்கள் இல்ல. எனக்கு முன்பாக ஒரு 10 வயது 45 வயது இப்போ ஒரு 52 வயது. நாங்கள் அந்த காலத்துல ஒதுக்கப்படுறாங்க. எனக்கு அந்த வசாவளான்னு சொல்லி நானாவன்னு சொன்னார். அது பிடிக்கல. அவன் சொன்னது சாதிய பெரியார் நானும் வசாவளான் தான். ஸோ அது நீ வந்து அதுல போட்ட கருத்து வந்து நீங்கள் இருக்கிறது நீங்கள் இருக்கிறீர்கள். அவர் எரிச்சு அவர் ஜெயில இருந்தார் தெரியுமா? கேள்விப்பட்டீங்களா? ஐயா, நான் எரிச்சேன் ஒரு டவுட் சொல்லல. என்னுடைய அப்பாட பேர் வந்து நீங்க விளையாட்டு சொல்றீங்களா? உங்களுடைய அப்பா இருக்குது. என்னுடைய அப்பா எரிச்சேன்னு நான் சொல்லல. என்னுடைய அப்பா நான் என்ன ஒரு நீங்கள் ஒரு 1 மினிட் கதைக்க விட்டீங்கன்னா நான் சொல்றதை கேட்டுட்டு நீங்க பதில் சொல்லலாம். என்னுடைய அப்பா சண்முகதாசன் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருந்தவர். ஆரம்ப கால அடிப்படை உறுப்பினர்கள் ஒரு ஆள். சீனாவில் ஆயுத அரசியல் பயிற்சி எடுத்தவர். அவர் வந்து நேதாஜி அவர்கிட்ட பேர், இயக்க பெயர். அப்போ என்னுடைய அப்பா தீண்டாம வெகுஜன ஒழிப்பு போராட்ட இயக்கத்தோடையும் சிறுபான்மை தமிழர் மகாசபையோடையும் மிக நெருக்கமாக வேலை செஞ்சவர். சென்ட்ரல் காலேஜில் படித்தவர். அப்போ மாவட்டபுர கந்தசுவாமி கோயில் ஆலய நுழைவு போராட்டத்தில் சண்முகதாசன் ஆக்களோட முன்னணியில் நின்ற ஒரு ஆள். என்னுடைய அப்பா குண்டறிஞ்சவர்ன்னு தான் நான் சொன்னானே தவிர எரிச்சேன்னு சொல்லலை. சரி, நீங்கள் சொல்லுங்க. இல்லை, எனக்கு தெரியும். STN நாகரட்னம் அவைகிட்ட வரலாறுகள், அவைகளோட வேலை செஞ்ச ஆக்கள், இப்போ தீண்டாம ஒழிப்பு போராட்டத்தில் பங்கு பெற்ற பழைய ஆக்கள் பல பேர் தொடர்பில் இருக்கணும். எனக்கு தெரியும் அந்த வரலாறு. ஆனால் சந்தோஷம் அவையிட. நீங்கள் அவட்ட யார் மகனா? அதான் மகன் வந்து செய்தது உண்டோட அக்காவோட செய்தது. நாங்கள் மசாவலான் அவர் சொன்னாங்க. ஓகே, நல்லது. உங்களோட பேர் என்ன? நான் சேவில் போட்டு வைக்கிறேன். அவையிட STN நாகரட்னம் அவையிட நாங்கள் அவையில ஒரு கௌரவிக்கிற தீண்டாமைக்காக போராடுறதை ஆதரிக்கிறேன். அதை வச்சுக்கொண்டு அதை பற்றி கதைக்கிறதால நன்மை நினைக்கிறேன். அதை விட்டு சும்மா அந்த இயக்கங்களை கதைக்கிறதால வேஸ்ட் ஆஃப் டைம். ஆனா உண்மையாக அதுதான் முக்கியம். தீண்டாமோடு வேண்டால் சில இடத்துல இல்லை அது வந்து உங்களுடைய பார்வை தானே. இப்போ நீங்கள் STN நாகரத்தினத்தின் மருமகன்ன்றது எந்த வழியில் நீங்கள் உங்களுடைய அக்காவை கல்யாணம் கட்டின அவட்ட மகனா? அப்படியா? அப்போ நீங்கள் STN நாகரத்தினம் அவர்களுடைய போராட்டத்துக்கான உரிமையை நீங்கள் கோர முடியாது. ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் அரசியல் ரீதியாக பார்க்குற பார்வையும் நீங்கள் பார்க்குற பார்வையும் வேறையாக இருக்கலாம், கருத்து முரண்பாடு இருக்கலாம். இப்போ நாங்கள் என்ன சொல்கிறோம்டா, இந்த சாதிய ஏற்றத்தாழ்வுகள் தான் இந்த இலங்கை இன்றைக்கு 30 வருட யுத்தத்துக்கு போனதுக்கு பிரதான காரணம்ன்றதை நாங்கள் ஆய்வினூடாக நிரூபிச்சிருக்கிறோம். நாங்கள் புத்தகங்கள் அடித்து கொண்டிருக்கிறோம். பழைய ஆக்கள் பல பேரோட தொடர்பு கொண்டிருக்கிறோம். 1968ஆம் ஆண்டு மாவட்டபுரம் அந்த சுவாமி கோயில் நுழைவு போராட்டத்தில் சிந்தரலிங்கத்தால் அடித்து கொல்லப்பட்டவர் ஒரு ஆளுதில் இருக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? அப்போ அந்த வழக்கில் சுந்தரலிங்கம் உட்பட 11 பேரை மல்லாகம் நீதிமன்றத்தில் கைது செய்து முன்னிறுத்தினது தெரியுமா உங்களுக்கு? அந்த வழக்கில் 20,000 ரூபா பணம் கட்டினது பிடிச்சி பணம் கட்டி எடுத்து. அதான் சொன்னேன், 2க்கு வந்த காசு எடுபடி. இல்லை, அவர்கிட்ட தரப்பில் அவையிட தரப்பை நான் சொல்லலை, தாக்கின தரப்பு. அதாவது மாவட்டபுரம் கந்தசுவாமி கோயிலுண்டு
தர்மகர்த்தாவா இருந்த சுந்தரலிங்கம், செல்லப்பா சுந்தரலிங்கம் என்றவர் தெரியுமா உங்களுக்கு? முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர், அடங்கா தமிழன் சுந்தரலிங்கம் சொல்ல, அவரோட 11 பேரை கைது செய்து மல்லாக நீதிமன்றத்தால் அந்த நேரம் 100 ரூபா தண்டப்பணம் அடித்தவங்க. ஓ இல்லை, அந்த அந்த சம்பவங்களோட தொடர்புபட்ட ஆக்கள், நேரடியாக தொடர்புபட்ட ஆக்கள் இன்னும் இருக்கிறாங்க, கன பேர் இருக்கிறாங்க. அப்போ சுந்தரலிங்கத்துக்கும் இன்னும் 11 பேருக்கும் 100 ரூபா காசு ஃபைன் அடித்த பிறகு 1957ஆம் ஆண்டு பண்டார் நாயக்கா கொண்டு வந்த சாதி ஒழிப்பு தடுப்பு சட்டம், அதாவது சோஷியல் டிசபிலிட்டிஸ் ஆக்ட்னு சொல்லப்படுகின்ற சாதிய தடுப்பு சட்டத்தின் ஊடாகத்தான் இவைக்கு தண்டனை வழங்கப்பட்டது. அதுக்கு பிறகு அவர் ஹைகோர்ட்டில் மேன்முறையீடு செய்து அந்த மேன்முறையீடும் தோல்வி அடைந்து அவருக்கு மீண்டும் அந்த தண்டப்பணம் உறுதிப்படுத்தப்பட்ட பிறகு அவர் பிரித்தானியாவுக்கு குயின்ஸ் கோர்ட் என்று சொல்லப்படுகிற, அந்த காலத்தில் கிங் இல்லை குயின் தானே எலிசபெத், அப்போ அந்த குயின் கோர்ட்டுக்கு அவர் கப்பல் ஏறி போய் அங்கேயும் அப்பீல் பண்ணி அங்கேயும் அவருடைய அப்பீல் மேன்முறையீடு தோற்று அவருக்கு வழங்கப்பட்ட அந்த தண்டப்பணம் உறுதிப்படுத்தப்பட்டு அவர் மீள திருப்பி வந்து தான் இந்த தமிழ் தேசியம், சுயர் நிர்ணயம், ஃபெடரல் போன்ற விஷயங்களை முன்வைக்கிறார். அவர் என்ன சொன்னார்ன்றா, அதுக்கு பிறகு வந்து இந்த சாதிய கொடுமைகள் எங்களுடைய சமூகத்தில் ஒரு வழக்கம், இது எங்களுடைய சமய கலாச்சார நடைமுறையாக பல்லாயிரம் வருடங்கள் இருக்கிற ஒரு விஷயம், இது புலியோ சரியோ இதை உடனடியாக மாற்ற இயலாது. இதுக்கு என்னத்துக்கு சிங்களவன் தடுப்பு சட்டம் போட வேணும், பண்டாநாயக்கன் என்கின்ற சிங்களவன் என்னத்துக்கு எங்களுக்கு சட்டம் போட வேணும், ஆகவே இது பிழை, எங்களை நாங்கள் தான் ஆள வேணும், தமிழனை தமிழர் தான் ஆள வேணும் என்று சொல்லித்தான் அவர் இந்த சுயர் நிர்ணய உரிமை எங்களுக்கு தேவை, நாங்கள் தான் சட்டங்கள் உருவாக்க வேணும், எங்களை நாங்கள் தான் ஆள வேணும் என்கின்ற இந்த தமிழ் தேசியம், சுயர் நிர்ணயம், சமஷ்டி போன்ற கருத்துருவாக்கங்களை முன்வைக்கிறவர் யார்? சுந்தரலிங்கம். அவர் என்னத்துக்காக அதை முன்வைத்தார் என்றால், இந்த சாதிய தீண்டாமைக்காக அவர் தண்டிக்கப்பட்டதால் தான் அவர் இந்த சுயர் நிர்ணயம், தனிநாடு போன்ற விஷயங்களை முன் வச்சது. அப்போ இது வரலாற்று சான்று ஆதாரங்கள் இதுக்கு இருக்குது. ஆகவே நாங்கள் இந்த இயக்கங்களையோ இந்த தமிழீழம் என்று சொல்லப்படுகின்ற இந்த கருத்துருவாக்கத்தையோ சுயர் நிர்ணய இந்த ஃபெடரல் இந்த மாதிரியான விடயங்களையோ நாங்கள் இந்த கோணத்தில் மறுதளிக்கிறோம். இவியல் வந்து ஒட்டுமொத்த தமிழ் மக்களுக்காகவும் இதை கேட்கல, இவியல் தமிழ் மக்களில் தீண்டத்தகாதவர்களாக இவர்களால் ஒடுக்கப்பட்ட மக்களை மேலும் மேலும் ஒடுக்கிறதுக்காகத்தான் இவர்கள் இந்த தமிழ் தேசியம், தமிழ் ஈழம், சுயர் நிர்ணயம், சமஷ்டி போன்ற சகல கோஷங்களையும் முன்வைத்தார்கள். அப்போ இதுதான் எங்களோட ஆய்வு. ஆகவே நாங்கள் இயக்கங்களை முழுமையாக நிராகரிக்கிறோம். அதே மாதிரி இந்த தனிநாடு, சுயர் நிர்ணயம் போன்ற விடயங்களை நிராகரிக்கிறோம். 13ஆம் திருத்தச் சட்டத்தை நிராகரிக்கிறோம். ஏனென்றால் அதனூடாக காணி போலீஸ் அதிகாரம் யாருக்கு பகிரப்பட போகுது? இதே வெள்ளாளிய ஆதிக்க சாதிக்குத்தான் பகிரப்பட போகுதே தவிர எங்களை போன்று ஒடுக்கப்பட்டவர்களுக்கு இல்லை. அப்போ இதுதான் எங்களுடைய தெளிவான அரசியல் சித்தாந்தமாக, கோட்பாடாக நாங்கள் முன்வைக்கிறோம். இது தொடர்பாக நாங்கள் வாத விவாதங்கள், கலந்துரையாடுகளில் ஈடுபடலாம். ஆனால் அருண், சித்தார்த், நீங்கள் சாதியத்தை பேசுங்க பரவாயில்ல, இயக்கங்களை விமர்சிக்காதீங்க என்று சொல்கிறத நான் ஏற்றுக்கொள்ளவில்லை. சரியான உங்களோட ஒப்பீனியன் நான் என்ன சொல்லுன்னு சொன்னால், ஒவ்வொரு அந்த ஆத்மாக சார்ந்தடையணும். நான் சொல்கிறேன், நாங்கள் படிக்கிற ஆரங்களிலும் உங்களை கணத்தில் தண்ணிகளை விட இல்லை. மற்றது கேம்பஸில் நான் கண்டியில் படிச்சினான், என் ரூம்மேட் என் பர்ஸ் அடிக்கிறத கண்டுபிடிச்சு என்ன சாதி என்ன கண்டுபிடிச்சவன். ஆனால் அவங்களுக்கு F90 வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறாங்க. மற்ற டிஎஸ்என்காக வைஸ் பிரின்சிபலாக இருக்கிறது இந்த பேட்ச்மேன். நான் கண்டியில் பர்சன்ட் என்னோட ரூமில் இருந்தவங்க என்ன இடம் பிடிக்கிறதுக்காக இந்த பர்ஸ் அடிக்கிறது, இந்த பயோடேட்டாவுக்கு பர்ஸ் அடிக்கிறத பார்த்தா நான் புத்தூர்னு சொல்லி கண்டுபிடிச்சவங்க. எங்களுடைய அப்பா புத்தூர். ஓ அப்போ 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 பாருங்கள், கண்டிக்கு போயும் யாழ்ப்பாண தமிழன் வந்து உங்களை சாதிய ரீதியாக ஒடுக்கிறத நிறுத்தல. ஆனால் எந்த சிங்களவனுக்கு எதிராக எங்களை போராடுறதுக்கு இயக்கங்களை உருவாக்கி எங்களோட கையில் ஆயுதத்தை தந்தாங்களோ அந்த சிங்களவன் தான் எங்களுக்கு சகல விதத்திலையும் உதவி செய்தது. இப்போ 1945ஆம் ஆண்டு இலவச கல்வியை கொண்டு வந்தது CWW கண்ணங்கர். சரியா? இந்த சாதிய தடுப்பு சட்டத்தை கொண்டு வந்தது 1957ஆம் ஆண்டு பண்டார் நாயக், SWRD பண்டார் நாயக்.
தரப்படுத்தல் இவங்க எங்களுக்கு தரப்படுத்தல் ஊடாக எங்களுடைய கல்வி ஒடுக்கப்படுது என்று சொல்லி 71ஆம் ஆண்டு கொண்டு வந்த தரப்படுத்தலை இவர்கள் காரணம் காட்டி எங்களுக்கு ஆயுதம் தரக்கில்ல. இவர்கள் பல தசாப்தங்களாக எங்களுடைய கல்வியை மறுத்திருந்தார்கள். 71ஆம் ஆண்டு தரப்படுத்தல் வந்து மொழிவாரியான தரப்படுத்தல் ஊடாக ஒரு வருஷம் 15-20 மார்க்ஸ் தமிழர்கள் கூட எடுத்துக்கொண்டு வர வேணும் என்று தான் சிங்களவன் சொன்னானே தவிர எங்களை படிக்கக்கூடாது என்று சொல்லலை. ஆனால் இவன் எங்களை படிக்கக்கூடாது என்று தடை செய்திருந்தான். தேச வளமை சட்டத்தினூடாக 8ஆம் சரத்தினூடாக அடிமைகளாக பிரகடனப்படுத்தி இருந்தான். அப்போ அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ட் கோட்டா சிஸ்டம் என்று சொல்லப்படுகின்ற மாவட்ட ரீதியான தரப்படுத்தல் 72ஆம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட பிறகுதான் 1974ஆம் ஆண்டு முதலாவது மாணவன் கிளிநொச்சியிலிருந்து பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாயினது. இது வரலாறு. அப்போ இவங்கள் என்னென்னத்தை எங்களுக்கு எதிராக சொல்கின்றார்களோ, சிங்களவனுக்கு எதிராக எங்களை திருப்புறத்துக்கு சொல்கின்றார்களோ அவ்வளவும் வந்து இவர்கள் எங்கள் மீது நிகழ்த்தினார்கள். அப்போ இது வந்து ஒரு நியாயமான போராட்டமாக நாங்கள் கருதல்ல. எனக்கு கிழக்கு மாகாண கவர்னர், அது மாதிரி ஜெயந்தலா ரட்நாயசரா, அது மாதிரி எனக்கு பிசிக்ஸ் மேத்ஸ் லெக்சராக இருந்த செனரட்னாலி அவர்தான் அவர் இப்போ செத்து போனேன். இல்லை இது இன்னொரு ஆள் இருக்கார். அவங்களே இப்போ நாங்கள் கண்டிக்கு வந்தாலும் சிங்கள பிள்ளைங்கள் எங்களோட அப்படித்தான். நான் அப்படித்தான் 5 years நான் இருந்தபோது எங்களோட அப்படித்தான் நாங்கள் படிக்கிறாங்க. அப்படித்தான் அவங்களை கண்டால் யாழ்வான் எங்கள்கிட்ட அவங்க சமனாக எங்களை நடத்துகிறார்கள். இவர்கள் சமனாக நடத்தல. அதான் உண்மை. நீர் எல்லாம் சாதிய விரைவாக நான் அக்செப்ட் பண்ணேன். தயவுசெய்து உங்களுடைய இதுக்காக சொல்றேன். நாங்கள் எங்களை கணவர் வந்து நீர் சாதிய விரைவாக நான் சப்போர்ட் பண்றோம். அது இயக்கத்தை பற்றி கதைக்காது. ஏன்னா அது அழிஞ்சு போச்சு, முடிஞ்சது எல்லாம். ஆனா அது வந்து நீர் சொல்லி சாதிய வகையில கணக்கு விஷயம் இருக்கு. என்றால் சில கோயில்கள் எல்லாம் நாங்கள் போயிடா ஊர்களில் முந்தி இல்லை இப்போ இயக்கமும் வந்து இப்போ நாங்களும் அழிஞ்சு போச்சுன்னு சொன்ன இப்போ செத்தவன் பாவம்னு சொன்னால் அவனால் கொல்லப்பட்டவன் எவ்வளோ பாவமாக இருப்பான் யோசிச்சு பாருங்கள். மெட்ட வளத்தால் இயக்கங்களுடைய ஆயுதத்தால் கொல்லப்பட்ட சாமானியனை பற்றி என்ன நீங்கள் அப்போ சொல்ல வாரீங்க? அவனுக்கு எப்படி நியாயம் கிடைக்கும்? இவன் கொலை செய்தவன் மாவீரனண்டா கொல்லப்பட்டவன் யார்? எனக்கு அவ்வளோ கோபமாக இருக்கும். என்னுடைய வீட்டில் தேவையில்லாமல் இவன் கொலை செய்தது 3 பேரை கொண்டு போய் இவன் கொலை செய்கிறதுக்கு இவனுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? அல்ல அதுதான் அதைத்தான் நான் கேட்குறேன். அந்த பக்கம் இப்போ நீங்கள் இல்லை அதைத்தான் சொல்கிறேன். அப்போ என்ன இயக்கத்தை விமர்சிக்க வேண்டாம்னு இல்லை யாரை கொச்சப்படுத்த வேண்டாம்ன்றீங்க? இல்லை அப்படி என்ன இறந்த நீங்கள் சகல ஆத்மாக்களை மரியாதை செய்யுங்க. நீங்கள் எப்படி சொல்லுவீங்க களை எடுத்த நாங்கள் இவியல் துரோகிகள் எப்படி நீங்கள் கொச்சப்படுத்துறீங்க? அப்போ நீங்கள் என்று சொன்னால் நீங்கள் உங்களை நான் சொல்லலை, மற்றவர்களை சொல்கிறேன். இவியல் எப்படி களை எடுக்கிறதுக்கு இவனுகள் யார்? இவனுகள் யார்? இவனுங்களுக்கு யார் அதிகாரம் கொடுத்தது களை எடுக்கிறதுக்கு? இவனுக்கு என்னென்னு தெரியும்? களையும் நெல்லும் எதண்டு இவனுக்கு என்னென்ன அறிவு இருந்தது? பிரவானன்ற மடையனுக்கு 8ஆம் வகுப்பு படித்தவனுக்கு என்னென்னு தெரிய வந்தது? நெல் இது சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபல் கலையா? சென்ட்ரல் காலேஜ் பிரின்சிபல் கலையா? ராஜினி திருநாகாம கலையா? செல்வி கலையா? லக்ஷ்மண் கதிர்காமர் கலையா? நீலம் திருச்செல்வன் கலையா? ஒரு ஆள் உங்களால் உருவாக்கியலுமா? கொலை செஞ்சவன் தான் என்ன வெக்கப்படவன்? அவனை கொச்சப்படுத்தத்தான் வேணும். அவன் மாவீரன் இல்லை. சரி, ஆகவே வெளிநாட்டில் வாழ்கிறதுக்காக நீங்கள் புலியை ஆதரிக்கலாம். ஆனால் வரலாறு வந்து உண்மை ஒன்று இருக்குது தானே. என்ன வரலாறு இல்லை? சரி, மேட்ட நீங்கள் சொல்கிறீங்க இன்றைக்கு புலி முடிஞ்சுது. புலி எங்கே என்ன முடிஞ்சுது? புலி எங்கே முடிஞ்சுது? யார் மாவீரர் தினம் கொண்டாடுறது? யார் திலீபனை கொண்டாடுறது? யார் கிட்டுவை கொண்டாடுறது? யார் இந்த முள்ளிவாய்க்கால் கொண்டாடுறது? யார் புலியை பாராளுமன்றத்தில் கடவுள்ன்றது? சிங்கள மக்களா நீக்கலாம் திருப்பி தூண்டுறீங்க. சிங்கள மக்கள் இதே மாதிரி திருப்பி அவர்களும் இதே மாதிரி செஞ்சால் எவ்வாறு இருக்கும்? நீங்கள் ஒரு 83ஆம் ஆண்டு 13 பேரை கொலை செஞ்சதை பற்றி சொல்கிறீங்க. சரியா? 13 இராணுவத்தினர் கொலை செஞ்சதால் தான் 83ஆம் ஆண்டு கலவரம் தோன்றினது. ஆனால் 774 போலீஸ் ஆஃபீஸர் சரணடைஞ்சாக்களை மட்டக்களப்பில் கொலை செஞ்சீங்க. பௌத்த மக்களிட மிக புனித தலமான தலதா மாளிகாவில் கொண்டு வச்சிங்க. அந்த நேரம் எல்லாம் சிங்களாக்கள் ப்ரொவோக்காய் உங்களுக்கு அடிக்க இல்லை. நீங்கள் கென் ஃபார்ம்லையும் டொலர் ஃபார்ம்லையும் வெட்டி கொலை செய்தீர்கள் சாதாரண சிங்கள மக்களை. ருவான் வலிசாயாக்கு கும்பிட வந்த 148 பேரை பஸ் ஹோல்டில் வச்சு சுட்டு கொண்டீங்க.
அப்போ என்ன ரோவால் உருவாக்கப்பட்டு டேராடூன் என்கின்ற உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற இந்தியன் மிலிட்ரி அகாடமியில் ட்ரெயின் பண்ணப்பட்டது புலிகளும் இயக்கங்களும். அதாவது ஒரு நாட்டுண்ட இந்தியாவோட இராணுவ பயிற்சி கலாசாலையில் இன்னொரு நாட்டுண்ட பயங்கரவாதிகள் என்று சொல்லப்படுறாக்களுக்கு பயிற்சி அளித்து ரோட ஸ்தாபகர்களில் ஒருவரான சக்சேனா பிரபாகரனை மண்டன் பாலசிங்கத்தையும் கூப்பிட்டு சந்தித்து பிறகு திருப்பி இங்கே ஒரு கான்ஃப்ளிக்ட் இன முரண்பாடு உருவாக்குறதுக்கு இவர்கள் இங்கே பாவிக்கப்பட்டது சாமானியனுக்கு தெரியாமல் இருக்கலாம், எங்களுக்கு தெரியுமல்ல. இந்த வரலாற்று தகவல்களை நாங்கள் மக்களுக்கு சொல்லித்தான் ஆக வேணும். மக்கள் இதை இங்கே வாழ்கிற வெளிநாட்டில் வாழ்கிற 10 லட்சம் பேர் அல்ல தமிழ் மக்கள், இங்கே வாழ்கின்ற 35 லட்சம் தமிழ் மக்கள் இருக்கின்றார்கள். தென்னிலங்கையில் வாழ்கின்ற 50% கூடிய தமிழ் மக்கள் வாழ்கிறது தென்பகுதிகளில். சரி, அந்த மக்களுடைய வாழ்வை நீங்கள் வெளிநாட்டில் வாழ்கிற ஒரு கொஞ்சம் பேர்ட லாபத்துக்காக ஆபத்தில் நீங்கள் போடுறீங்க. நாங்களும் சொல்கிறோம், இதுகளை விட்டுட்டு 2009 முடிஞ்சுது, துளைவான் போய் துளைஞ்சான்னு நச்சுக்கொண்டு இதுகளை விட்டுட்டு சமாதானமாக என்னென்று வாழலாம்னு யோசிங்க, ரீகான்சில் என்னென்று செய்யலாம்னு யோசிங்க, ரீகன்சிலேஷன் என்னென்று செய்யலாம்னு சொல்லுங்கள், அதை செய்யுங்க. அதை விட்டுட்டு நாங்கள் தான் சண்டியர், நாங்கள் மாவீரர், நாங்கள் அங்கே செஞ்சோம் இங்கே செஞ்சோம் இத்தனாயிரம் பேரை கொலை செஞ்சோம்னு கொண்டு நீங்கள் ரோட்டாக இதுகள் செய்யக்கில்ல. இதே மாதிரி சிங்களவர்கள் செய்ய வலிக்கிட்டா உங்கள் ஒருத்தருக்கும் எந்த நாடுகளையும் வாழ இயலாது. அதுதான் உண்மை. இதை உணர்ந்து கொள்ளுங்க அண்ணன், தயவு செய்து. நாங்கள் தொடர்ச்சியாக பேசுவோம். இல்லை, இது அரசியல் அபிப்பிராயம் இல்லைன்னா இதுதான் உண்மையான வரலாறு. நீங்கள் சரி எனக்கு சொல்லுங்க, நீங்கள் கனடாவில் எவ்வளோ காலமாக வாழ்கிறீங்க? 26 years. சரி, என்ன மைக்ரேஷனில் போனீங்க? நீங்கள் அகதியாக போனீங்களா, ஏஜென்சியாக போனீங்களா, ஸ்கில் மைக்ரேஷனில் போனீங்களா? ஹையர் டிகிரிக்கு வந்தேன் யூஎஸ்ஏக்கு. ரைட், ஹையர் டிகிரியில் யூஎஸ்ஏக்கு வந்து நீங்கள் ஒரு ஸ்கில்டு மைக்ரண்ட்டாக போயிருக்கிறீங்க, சரியா? ரைட். ஆனால் கனடாவில் இருக்கிற 99.9% என்னென்னு கனடாவுக்கு வந்துச்சுன்னா இந்த யுத்தத்தை பாவிச்சு தானே. அப்படி சொல்லாது. அப்போ 99 ஒரு சிலவே இமிக்ரேஷன் இதை விசா எடுத்து வந்தாலும் இருக்கணும். அப்படி 70% ரெஃப்யூஜி ஸ்டேட்டஸ் தான் வந்தது. ரைட், ஓகே. அதை சொல்ல சரியா நீங்கள் சொல்கிறீங்க 30% ஆட்கள் ஸ்கில்டாக வந்திருக்கணும்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஆனால் நான் அதை ஒத்துக்கொள்ளலை. சரி, பரவாயில்ல. 30% ஆட்கள் தொழில்சார் நிபுணர்களாக கனடாவுக்கு வந்திருக்கணும். 70% ஆட்கள் இந்த அகதி. 88ஆம் ஆண்டு மொரட்டோ யூனிவர்சிட்டி முடிச்ச கனவேர் வந்தவை என்னென்றால் ஸ்கில் மைக்ரேட் தான். சரி, பரவாயில்ல. அப்படி எப்படி பார்த்தாலும் இப்போ நான் ஏற்றுக்கொள்ளலை. அவ்வளோ 30% ஆட்கள் ஸ்கில்டாக வந்தன்றதை நான் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் பரவாயில்ல. நீங்கள் இங்கே வந்து பிஎஸ்சி படித்து சிலங்கார படிக்க வந்து படிக்கிறாரு. இல்லை இருக்கணும். நான் இப்போ இல்லைன்னு மறக்கல. ஆனால் அது சதவீதத்தில் மிக குறைவு எனக்கு தெரியும். என்னோட நிறைய ஸ்காலர்ஸ் அகாடமிக்ஸ் தொடர்பில் இருக்கணும். 30%ன்றதை நான் ஏற்றுக்கொள்ளலை. ஆனால் பரவாயில்ல. ஆனாலும் 70% ஆட்கள் இந்த யுத்தத்தை காரணங்காட்டி தானே இவங்க வந்திருக்கணும். யுத்தங்களில் எந்த விதமான ஈடுபாடும் இல்லாதவர்கள், ஈடுபடாதவர்கள், ஆயுதம் தூக்காதவர்கள், பாதிக்கப்படாதவர்கள் ஏஜென்சிக்கு காசு கொடுத்து உங்க வந்துச்சுன்னா அதானே உண்மை. ஓரண்டா அப்படித்தான். அதான் ஓரண்டா ஓருக்கு பின்னால இருக்கிற இல்ல. சரி, அப்ப இப்ப ஏன் சரி என்ன ஓரண்டா அப்படி என்றீங்க? சரி, இப்ப ஓர் முடிஞ்சு 16 வருஷம் ஆயினா பிறகும் அதே அளவு எண்ணிக்கையிலானாக்கள் வெளிநாட்டுக்கு போய் கொண்டு தானே இருக்கணுமே. பிரதான காரணம் என்ன? அப்பவும் பிரதான காரணம் வளர்ச்சியிருந்த நாட்டில் வந்து பொருளாதார முன்னேற்றம் உள்ள குறைஞ்ச நாடுகள் வந்து வளர்ச்சியிருந்த நாட்டை நோக்கி போயிடலாம். அங்கே அபிவிருத்தியில் உள்ள போனால் அங்கே இல்லை, அதுதான் ஃபேக்ட் தானே. அது இன்றைக்கு நேற்று இல்லை. ராகுல சாங்கிருத்தியன் எழுதின வோல்கா முதல் கங்கை வரை என்ற புத்தக காலத்தில் இருந்தே அப்படித்தான். கற்காலத்தில் இருந்தே மனிதர்கள் சந்தர்ப்பங்கள் கூட எங்கே இருக்குது, பொருளாதார நலன் கூட எங்கே இருக்குது, நாங்கள் அபிவிருத்தி அடையக்கூடிய இடம் எங்கே இருக்குதுன்றதை நோக்கி இடம்பெயர்றது தான் சாதாரண விடயம். அது பிழை இல்லை. அதுதான் மனித குலம் பூராவுமே நடந்திருக்குது. ஆனால் இங்கே என்னண்டா அதை ஏற்றுக்கொள்ளாமல் ஒரு பொய் காரணத்தை சொல்லி கொண்டிருக்கிறாங்க இன்னும். சரியா? யுத்தத்தால் போயிருந்தால் இன்றைக்கு யுத்தம் முடிஞ்சு 16 வருஷத்துக்கு பிறகும் அப்போ போனதை விட அதிக அளவிலான போய் கொண்டிருக்கிறதுக்கான காரணம் என்ன? எக்கனாமிக் ரீசன். அப்பவும் எக்கனாமிக் ரீசன் தான், இப்போவும் எக்கனாமிக் ரீசன் தான்.
சரியா? எங்களோட நாட்டில் வந்து தற்சார்பு பொருளாதாரம் இல்லை. இல்லை எங்களோட நாட்டில் இப்போ மட்டுமில்லை, எப்பவும் இன்னும் பல காலமாகும் அதெல்லாம் வாரத்துக்கு. அப்போ இந்த யுத்தங்களுக்கு பின்னால் இல்லை, யுத்தங்களுக்கு பின்னால் இருந்த இந்த பிளாக் எக்கானமி என்று சொல்லப்படுகின்ற கருப்பு பொருளாதாரத்தில் நன்மை அடைந்தவர்கள் தான் இன்றைக்கு ஐரோப்பா பூராவும் வாழ்கின்ற 190% தமிழர்கள் என்று சொல்லப்படுறார்கள். யுத்தங்களில் நேரடியாக ஈடுபட்டவர்கள், ஆயுதம் தூக்கியவர்கள், பாதிக்கப்பட்டவர்கள், அங்கவீனமாக்கப்பட்டவர்கள் 90% இன்னும் இங்கே தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். காரணம், அவர்கள் வறியவர்களாக இருந்தார்கள், ஏழை தாய்மாரின் பிள்ளைகளாக இருந்தார்கள், சமூக ரீதியில் ஒடுக்கப்பட்டவர்களாக இருந்தார்கள், படிப்பு குறைவானவர்களாக இருந்தார்கள். இப்படி பல காரணங்கள். வெளிநாட்டுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பம் அமைஞ்சது உங்களை மாதிரி ஓரளவுக்காவது வசதி உள்ளவர்கள், படிக்கக்கூடியவர்கள், வேறு இடங்களில் படித்தவர்கள். இப்போ நீங்கள் 22 வருஷத்துக்கு முதல் போகல, நீங்கள் மொரட்டுவேலையா தென்னிலங்கை பல்கலைக்கழகத்தில் ஒரு பட்டதாரியாக இருந்திருக்கிறீங்க. அப்போ உங்களை அங்கே அனுப்பி படிப்பிக்கக்கூடிய, அதுக்கான டியூஷன் தரக்கூடிய, இங்கே நல்ல பாடசாலையில் சேர்க்கக்கூடிய ஒரு ஃபேமிலி பேக்ரவுண்ட் ஒன்று உங்களுக்கு இருந்திருக்கு. ஆனால் இந்த பேக்ரவுண்ட், இந்த ஆயுதம் தூக்கின பல பேருக்கு இருக்கல்ல. இதுதான் உண்மை, வரலாற்று உண்மை. இதுதான் உண்மையை பேசுவோம். இப்போ எல்லாம் முடிஞ்சுது. நானும் சொல்கிறேன், மன்னிச்சு ஒரு ஆள் இப்போ ஜப்பான் என்னென்று முன்னேறினது, ஜெர்மனி என்னென்று முன்னேறினது, அந்த மாதிரி ஒவ்வொரு உள்நாட்டு இல்லை அதை நான் என்ன சொல்கிறேன்னா, செத்தவன் என்றவன் புலியில் இருந்தவன் மட்டும் இல்லை, சரியா? 37 இயக்கம் இருந்தது. அந்த ஏனைய 36 இயக்கங்களையும் இருந்தவனும் செத்தவன் தான். சாதாரண பஸ்ஸில் போக்குள்ள புலியால் பயங்கரவாதிகளால் கொல்லப்பட்டவன், பஸ்ஸில் குண்டு வடித்தவனும் அவனும் செத்தவன் தான். அப்போ அவங்கள நீங்கள் கொச்சப்படுத்தாதீங்க. நாங்கள் களை எடுத்தோம், சென்ட் ஜோன்ஸ் பிரின்சிபலை கொலை செஞ்சு போட்டு களை எடுத்தோம், துரோகிகளை அறுத்தம், இந்த கதையெல்லாம் நீங்கள் சொல்லி கொண்டிருந்தால் பிறகு என்னென்று நாங்கள் சொல்கிறோம். மற்றது தேர் இஸ் நோ ஹீரோஸ் இன் வார்ஸ். யுத்தங்களில் மாவீரர்கள் கிடையாது. நீங்கள் ஒரு படித்தவர் தானே, சொல்லுங்கள். இஸ் தேர் எனி க்ளோரி இன் வார்ஸ்? ஏதாவது யுத்தங்களில் பெருமை இருக்குதா? தேர் இஸ் நோ க்ளோரி ஓ ஹீரோஸ் இன் வார்ஸ், ரைட்? த க்ளோரி கம்ஸ் ஃப்ரம் ஹூ ஒர்க் டு ப்ரிவென்ட் த வார்ஸ். ஆனால் யுத்தங்களை நிறுத்துவதற்காக உலகளாவிய ரீதியில் போராடுபவர்கள் தான் மாவீரர்களாகவும் பெருமைப்படுத்தப்பட வேண்டியவர்களாகவும் இருக்கிறது. சரியா? டீச் யுவர் சில்ட்ரன் தட். திஸ் இஸ் ஃபார் ஹோல் த டயஸ்போரா. அனைத்து உலகத்தில் வாழ்கின்ற தமிழ் டயஸ்போராக்கு சொல்லிக்கொள்வது இதுதான். மனிதனை கொல்றவன் ஒரு நாள் மாவீரன் தம்பட்டம் அடிக்காங்க. பிரபாகரனால் உருவாக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு தேவையான ஒரு தனை நீங்கள் காட்டுங்க. ஒருத்தனும் கிடையாது. சமூகத்துக்கு இன்னாரால் இவ்வளவு ஒரு நன்மை இருக்குது என்று சொல்லி ஒரு ஆளை பிரபாகரன் உருவாக்கினாங்க. இல்லை, அதுதானே உங்களோட எனக்கு தெரியும். வெளிநாட்டில் வாழ்கின்ற உங்களை போன்ற படித்தவர்கள், பொருளாதார ரீதியில் வெல் ஆஃபாக இருக்கிறவர்களுடைய மனநிலை என்னன்னு எனக்கு தெரியும். அது பிரச்சனை இல்லை. நாங்கள் இங்கே வாழ்கிற நான் போராடுற எண்ணத்துக்கு எனக்காகவா? எனக்கு இந்த முழு குடும்பத்தோடையும் இந்த உலகத்தில் எந்த ஒரு நாட்டிலையும் அடுத்த செகண்ட் என்னால் அசைலம் கேட்டு போய் வாழ முடியும். அவ்வளவு கனெக்ஷனும் அவ்வளவு பிரச்சனையோடு தான் நான் இங்கே வாழ்கிறேன். ஆனால் நான் ஏன் இந்த நிமிஷம் வரைக்கும் இங்கே இருந்து இவ்வளவு போராட்டங்களுக்கு மத்தியில் இங்கே இருந்து சிக்கப்பட்டு இதை செஞ்சு கொண்டிருக்கிறேன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். ஏனென்றால் என்னுடைய சமூகம் இது, நான் பிறந்த இடம் இது, என்னுடைய சமூகத்துக்காக உழைக்கிறது தான் என்னுடைய பர்பஸ் ஆஃப் லைஃப். நான் நல்லா இருக்கிற நாட்டில் இருந்து வாழ்கிறதில்ல. அந்த நாட்டுக்காரன், கனடாக்காரனும், சுவிட்சர்லாண்டில் இருந்த போராளிகளும், லண்டன்லையும் அவங்கள் போராடி அந்த நாட்டை சரிப்படுத்தி இன்றைக்கு வச்சோன்னு அங்கே போய் வாழ்கிறதுக்கு நான் எத்தனிக்கல்ல. நான் என்னுடைய இடத்தை கனடா மாதிரியும், சுவிஸ் மாதிரியும், லண்டன் மாதிரியும் மாற்றுறதுக்கு என்னென்னலாம் செய்யலாம். ஒருவேளை என்னுடைய ஆயுசு முழுக்க அதை செய்ய இயலாமல் போனால் கூட த ஜேர்னி இஸ் இம்பார்ட்டன்ட், நாட் த டெஸ்டினேஷன். என்னுடைய பயணம், நான் நாளைக்கு செத்தாலும் சந்தோஷமாக சாகுவனே தவிர நான் இந்த இடத்தை விட்டுட்டு ஓட மாட்டேன். எனக்கு இருக்கிற த்ரெட்டுக்கும் பிரச்சனைக்கும் எனக்கு எவ்வளவோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது போகிறதுக்கு. ஸோ உங்களுடைய பார்வை வேறு, என்னுடைய பார்வை வேறு. தொடர்ந்து பேசுவோம். நன்றி நீங்கள் எடுத்ததுக்கு. ஆமிக்கு என்ன சந்திரசிறின்னு சொல்லி ஆமிக்கு மேஜென்ற பள்ளிகள் அவர் பெஸ்ட்மேட் தான். இல்லை, அவர் என்ன கவர்னராக இருந்தவராக நான் ஒரு காலம் சந்திக்கல. ஆனால் கவர்னர் அவரா இல்லை முந்தி கவர்னராக இருந்தவராக ஜாஃப்னாக்கு நான் சந்திரசிறி அவர் தான் களுத்துறபடியான் ஆமி மேஜர் அவன் ஜீவத்திலாகி போகிறான். நான் போன சம்பந்தம் அவனை சந்திச்சேன். நான் வருஷம் சந்திக்கிறதால ஸோ நாங்கள் அவங்களோட ஸ்டில் பி ஆர் ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் வி ஆர் நாட் டிவைட் எனிதிங். ஆனால் என்னதுக்கு நான் சொல்றேன்டா,
நான் நினைக்கிறது இறந்த ஆத்மாக்களை இல்லை இறந்த அதைத்தான் நானும் அதே தான் சொல்கிறேன். இறந்த ஆத்மாக்கள் அனைவரையும் நீங்கள் முதல் சமனாக அதாவது மற்ற டிஸ்கிரைப் பண்ணால் பாக்கி வெளியார் இருந்தவாக உடனே அந்த இதுக்கு சாதி ஓகே. இல்லை நான் உங்கள்கிட்ட கேட்குறேன்னு ஒரு மனுஷனா உங்களுக்கே சாமானியன் இதில் இறந்த சாமானியனே ஒரு மாவீரன் அது எனக்கு தோணலை. ஏன் அவனுடைய ஆத்மாவை உங்களுக்கு ஒரு முக்கியமான ஆத்மாவை தோணலை? அவன் ஒரு விடுதலைக்காக போராடினும் போது நான் சும்மா கண்டுபிடிக்கணும் போது யார் விடுதலைக்காக போராடினது? இல்லை நீங்கள் சொல்லுங்களேன், யார் விடுதலைக்காக? மீட்டிங் வச்சு விளங்கல என்ன என்ன 82 நான் வந்து மீட்டிங் வச்சு என்ன லெஃப்டி ஓகே. ஓ அவர் அப்ப அவர் டைகர்ல இருந்து கத்தி அவர் பெருந்தங்களை மாணவ அமைப்பு மாதிரி தெரியும். நாங்கள் சின்ன வயதில் நாங்கள் போயிட்டு நல்ல விட போயிருந்தோம் நாங்களும் வந்து சரி. இப்போ என்எல்எஃப்டி போன்ற அமைப்புகளை ரைட்டா ஒரு புத்தி மார்க்சிய இடதுசாரி பின்புலத்தோடு இயங்கிய அமைப்புகளை, விஸ்வநாத தேவன் போன்றவர்களை, கெஸ் என்று சொல்லப்படுகின்ற ஈரோஸில் இருந்த மாணவ அமைப்புகளை, இந்த மாதிரி புத்தி சாதுரியமான மார்க்சிய பின்புலம் கொண்ட அமைப்புகள் எல்லாம் அழித்தது யார்? அது இது சுய விமர்சனம் செய்யணும். பத்மநாபாவை அழித்தது, பத்மநாபா போன்ற தீர்க்க தரிசனம் உள்ள தலைவரை அழித்தது யார்? புறவாரனுக்கு அழிக்கிறதுக்கு என்ன உரிமை இருக்கு? அதுதான் என்ன இதில் என்ன சிக்கலண்டா, நீங்கள் இந்த கசப்பான உண்மையை பேச பின்வாங்குறீங்க. எனக்கு ரைட்ஸ் இருக்குது, உங்களுக்கு இல்லை. எனக்கு ரைட்ஸ் இருக்குது. ஏனெண்டா நான் ரத்தமும் சதையுமாக என்னுடைய வீட்டில் பல உயிர்களை கொடுத்துருக்கிறேன் இந்த சமூகத்துக்காக. நீ அதை எப்போ நான் அதை விடுவேன்டா, நீங்கள் இவையில மாவீரர் என்று சொல்கிறத விட வேணும். ஏனைய சைத்த உங்களால் கொல்லப்பட்ட சகல பேரை நீங்கள் மதிக்க வேணும். இதெல்லாம் நீங்கள் செய்வீங்களா இருந்தால் உங்களுக்கு தெரியுமா, புலியால் கொல்லப்பட்ட வீடுகளில் இருந்து ஒருத்தன் வெளியில் வந்தானா இருந்தால் உங்களுடைய ஒட்டுமொத்த பிரச்சாரமும் நீர்த்து போகும். நீங்கள் ஒருத்தனுமே புலிக்காக கதைக்கலாம் போகும். என்னென்னா அத்தனை லட்சக்கணக்கான மக்கள் புலிகளால் கொல்லப்பட்டிருக்கின்றார்கள். இந்த மூயின மக்களும் முஸ்லீம் மக்களும் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒன்று சேர்ந்தார்களாக இருந்தால் உங்களுடைய இந்த ஒட்டுமொத்த புலியோட பிரச்சாரமும் அடிபட்டு போகும், முன்னுக்கே நிற்கலாமல் போகும். அதனால் நாங்கள் இது இப்போ எங்களோட பொலிட்டிக்கல் டிஃப்ரென்சஸ் தானே. இது நான் பார்க்குற பார்வை, நீங்கள் கனடாவில் வந்து பார்க்குற பார்வை வேறையாக இருக்கும். நாங்கள் பேசுவோம். ஓகே, தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ வெரி மச்.